ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபரானிஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? வாங்க, நாங்கள் இன்றைக்கி ஃபரானிஸ் கிச்சனில் கீரை சுண்டலோண்டு எப்படி செய்கிறேன்றதை பார்ப்போம். இது மிச்சம் பேருக்கு தெரிஞ்ச ஈஸியான ரெசிபி ஒன்று தான். இருந்தாலும் புதுசாக குக் பண்ணுறவங்களுக்கும் பிகினர்ஸ்க்கும் பார்த்து செஞ்சு கொள்ள வேண்டிய மாதிரிக்கு தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவை அப்லோட் பண்ணிக்கிறேன். இந்த கீரை சுண்டலை செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி பொன்னாங்கண்ணி கீரை எடுத்துக்கிறேன். கருவேப்பிலை, வெங்காயம், தேசிக்காய், பச்சை கொச்சிக்காய், உப்பு, தேங்காய், மஞ்சத்தூள் இவ்வளோ தான் நான் எடுத்துக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ காட்டு மிஸ் ஆகின இன்க்ரீடியன்ஸ் இருந்தால் உங்களுக்கு உடனுக்கு பார்த்துக்கொள்கிறதுக்கு எளிமாகும். ஃபஸ்ட்டுக்கு கீரை சுண்டலை செஞ்சு கொள்கிறதுக்கு தேங்காவை இடித்து எடுத்துக்கொள்ள போகிறேன். அதுக்கு உரலோண்டு எடுத்து அதில் 2 பீக் வெள்ளை வெங்காயத்தை போட்டுக்கொள்கிறேன். அதோட பச்சை கொச்சி கொண்டையும் போட்டு இதுக்கும் நல்லா இடித்து எடுத்துக்கொள்ள போகிறேன். காலிக்கெல்லாம் நல்லா தட்டி இப்படி பேஸ்ட் பண்ணிவிட்டு இதுக்கு நான் கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கொள்ள போகிறேன். கருவேப்பிலையும் போட்டுட்டு இதுக்கும் நல்லா இடிச்சுக்கொள்ளணும். இதுக்கே 1/2 கப் தேங்காயும் ஆட் பண்ணிக்கொள்ளணும். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். தேங்காவையும் போட்டு எல்லாம் நல்லா ஒன்றுக்கு மிக்ஸ் ஆகி வரத்துக்கு இதுக்கும் நல்லா இடித்து எடுத்துக்கொள்ளணும். இப்படி நல்லா எல்லாம் ஒன்றுக்கு மிக்ஸ் ஆகி வர மாதிரிக்கு இடித்து எடுத்துக்கொள்ளணும். தேங்காவையும் நல்லா இப்படி இடித்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு நான் பொன்னாங்கண்ணி கீரை அரைக்கெட்டு எடுத்து அதை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி இப்படி சின்னதாக வெட்டி எடுத்துக்கிறேன். இப்படி சின்னதாக கட் பண்ணிக்கொண்டு எங்களோட கீரைக்கு நாங்கள் இடித்து மிக்ஸ் பண்ணிக்கொண்ட எங்களோட தேங்காய் மிக்ஸினையும் போட்டுக்கொள்கிறேன். இதுக்கே மெல்லிசாக வெட்டிக்கொண்டு வெங்காயம் 1/2 காயும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். டேஸ்ட்டை பொறுத்து உப்பு கொஞ்சமும் போட்டுக்கொள்ளணும். உப்பையும் போட்டுட்டு இதுக்கும் லைட்டாக பிணைஞ்சி இதெல்லாம் நல்லா ஒன்றுக்கு மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். கீரையெல்லாம் மிச்சம் பொடியாகாமல் இது கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கொண்டா போதும். கீரை எல்லாம் நல்லா ஒன்றுக்கு இப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். வாங்க இப்போ இதை எப்படி குக் பண்ணிக்கொள்கிறேன்னு பார்ப்பேன். கீரை சுண்டலை செஞ்சு கொள்கிறதுக்கு எலுமான சைஸ் பேனோட அடுப்பில் வச்சு அதில் நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொண்டு கீரை மிக்ஸினையும் போட்டுக்கொள்கிறேன். கீரை மிக்ஸினையும் போட்டுட்டு இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2-3 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். கீரையை குக் பண்ண போக்கில் அடுப்பை நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கொள்ளணும். இல்லாட்டி எங்களோட கீரை தீய பார்க்கும். கொஞ்சத்துக்கு கொஞ்சம் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இல்லாட்டி எங்களோட கீரை தீய பார்க்கும். 3 நிமிஷத்துக்கு போகிறோம் எங்களோட கீரை சுண்டல் இந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கே பார்த்தா விளங்குதாய்க்கு கீரை எல்லாம் நல்லா குக்காக இருக்குது. இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கொள்ள போகிறேன். உங்களுக்கே பார்த்தா விளங்குதாய்க்கு கீரையோட கலர் ஒன்றும் மாறாமல் கீரை சுண்டல் நல்லா குக்காகி வந்திருக்குது. நான் இப்போ இது கொஞ்சம் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கொள்ள போகிறேன். கீரை சுண்டல் நல்லா ஆறினத்துக்கு போகிறோம். அதுக்கு மேலால் 1/2 காய் தேசிக்காய் ஜூஸும் புழிஞ்சு ஊற்றிக்கொள்கிறேன். நாங்கள் தேசிக்காய் ஜூஸ் ஊற்ற போக்கல எப்பயும் கீரை நல்லா ஆறினத்துக்கு போகிறோம் தான் தேசிக்காய் ஜூஸ் ஊற்றிக்கொள்ளணும். அப்போ தான் கீரையோட கலர் மாறாமல் நல்லா பசந்தாக கீரை சுண்டல் செஞ்சு கொள்ளையிலும். அப்படி இல்லாட்டி தேசிக்காய் ஜூஸை சூடோடு ஊற்றினோம்னா கீரையோட கலர் மாற பார்க்கும். தேசிக்காவையும் ஊற்றிட்டு கீரை சுண்டலை நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். கீரை சுண்டல் ஒருத்தர் ஒரு மாதிரி செய்வாங்க. இது நாங்கள் இன்றைக்கி ஃபரானிஸ் கிச்சனில் செஞ்ச மாதிரி. இன்ஷா அல்லாஹ் நீங்களும் கட்டாயம் இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்ல டேஸ்ட்டான கீரை சுண்டல் உண்டு. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். உங்களுக்கும் எங்களோட இந்த கீரை சுண்டல் ரெசிபி பிடிச்சிருந்துச்சுண்டா எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். அதோடு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி இன்னும் ஒரு ரெசிபி ஒன்று எடுத்துகிட்டு வரும் வரைக்கும் see you next video and thanks for watching.